வந்து 1979 சார் சமய தரிசனம் சமயக் தர்ஷனம் சார், சமயக் தர்ஷனம். ஆரம்பிக்கலாம் சார். யாரு ஹோஸ்ட் இன்னைக்கு? நான் தான். சரி. त्रैकाल्यं द्रव्यषट्कं नवपदसहितं जीवषट्कायलेश्य पञ्चान्ये चास्तिकाया व्रतसमितिगतिज्ञानचारित्रभेदा इत्येतन्मोक्षमूलं त्रिभुवनमहिते प्रोक्तमर्हद्भिरीशै प्रत्येति श्रद्धदाति स्पृशति च महिमान् यः स वै शुद्धदृष्टिः. சான்றோர்களே, கிரமபத்த பரியாயம் ஓர் ஒப்பாய்வு என்ற முதல் பகுதி இன்றோடு நிறைவு பெறும் என்று நம்புவோம். அதன் பிறகு வினாவிடை பகுதி ஒன்று இருக்கிறது, அதை பிறகு பார்க்கலாம். இந்த இறுதி கட்டத்தில் கிரமபத்த பரியாயம் ஏக் அனுஷீலன், அதாவது ஓர் ஒப்பாய்வு என்ற முதல் பகுதியினுடைய இறுதி கட்டத்தில் இன்று நாம் இருக்கின்றோம். இதுவரை நாம் என்னென்ன படித்திருக்கின்றோம்? ஓரிரு வாரங்களுக்கு முன்பே ஒருவர் கேட்டிருந்தாங்க, இந்த கிரமபத்த பரியாயத்தினுடைய சாராம்சம் எப்படி எழுதுறது, அதை முதல்ல சொல்லிடுங்க, நாங்க எழுதி முடிச்சிடறோம்னு. ஏனென்றால் இதுல கிரமபத்த பரியாயத்திற்கு 4 அநியோகங்களிலும் ஆதாரங்களை எடுத்து, அதிலிருந்து எடுத்து ஆதாரங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு பொருளும் முறையாக அனாதி காலம் தொட்டு அனந்த காலம் வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஆகம சான்றுகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஆகம சான்றுகளையும் சாராம்சத்துல எழுதணுமா? ஒரே கருத்து தானே முழுமையாக எல்லா இடத்திலும் சொல்லிக்கொண்டே போகின்றார். ஆகையினால் இதனுடைய சாராம்சத்தை எழுதுவது எப்படி என்று கூறினால் அது உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைய வகுப்பை நிறைவு செய்த பிறகு கிரமபத்த பரியாயம் ஓர் ஒப்பாய்வு என்பதை எப்படி சுருக்கி சாராம்சமாக எழுதுவது, கருத்துக்களும் விடுபடாமல் அதே நேரத்தில் அது சாராம்சமாகவும் இருக்கும் என்ற அடிப்படையிலே வகுப்பின் இறுதியில் அந்த சாராம்சம் எப்படி எழுதுவது என்பதை, இந்த முதல் பகுதிக்கு சாராம்சம் எப்படி எழுதுவது என்பதை கூற இருக்கின்றேன். எனவே இந்த வகுப்பு சாராம்சம் எழுதுவதற்கும் பயனுடையதாக இருக்கும் என்பதை இப்பொழுதே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை இப்பொழுது நாம் தொடங்கலாம். இதுவரை நாம் கிரமபத்த பரியாயத்தை நிரூபிப்பதற்காக 4 அநியோகங்கள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி, சற்றேறக்குறைய முதலிலிருந்தே இந்த கிரமபத்த பரியாயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாலறிவனை முன்னிறுத்தினார் நூலாசிரியர். வாலறிவன் முழுதுணர் ஞானி என்று சொல்லக்கூடிய சர்வஜனுடைய அறிவில் முக்கால மூலக பொருட்கள் யாவும் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு சிறு பரியாய மாற்றம் கூட விடுபடாமல் அனைத்து பரியாயங்களும், சமயந்தோறும் தோன்றுகின்ற அனைத்து பரியாயங்களையும் அவர் அறிகிறார் என்பதை பார்த்தோம். அறிகிறார் என்பது உண்மைதானே? அது உண்மை அல்ல என்று யாராவது கூற முடியுமா? முக்கால மூலக பொருட்கள் அனைத்தையும், அதோடு அதனுடைய அனைத்து பரியாயங்களையும், எதிர்காலத்தில் வரக்கூடிய பரியாயங்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு
அரக நிலை சித்த நிலை அடைந்த உயிரும் அனந்தானந்த உயிர்கள் இதுவரை அரக சித்த நிலையை அடைந்திருக்கின்றனர். ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை இக்காலத்திலே நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே அவர்கள் அரகந்த சித்த நிலையை அடைந்தார்கள். அவர்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எந்த பொருள் எப்படி மாறும், அனைத்தையும் அப்படி அறிகின்ற பொழுது அனந்த காலம் வரை ஒவ்வொரு பொருளும் எப்படி மாறும் என்பதை அவர்கள் அறிகிறார்கள் என்றால் அவர்கள் அறிகின்ற அந்த அறிவின்படி பொருள்களிலே மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா? இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இன்னும் பல சான்றுகளை எடுத்து காட்டியிருக்கிறார். இருந்தாலும் அருகர் நாம் இறை நூலாசான் அதாவது தேவசாஸ்திர குரு என்று சொல்லுகின்றோமே, அதிலே தேவர் என்று சொல்லக்கூடிய கடவுள் அருகர். தேவர்னா அந்த தேவன் இல்லை, அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் அப்படித்தானே சொல்லியிருக்கோம். ஏன் கடவுள் மீது நம்பிக்கை, நான் கடவுள் பாதுகாக்கிறேன், அப்படி இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக கடவுள் மீதும் ஜினாலயத்தின் மீதும் ஜின பகவான் மீதும் ஜின ஆகமத்தின் மீதும் அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் கடவுள் யார் என்பதை அறியாமல் எப்படி கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொல்வது? எனவே நம்முடைய கடவுள், நாம் கூறுகின்ற ஆகமம் கூறுகின்ற கடவுள் முழுதுணர் ஞானி, முற்றும் அறிந்தவர். ஆகையினால் முற்றும் அறிந்த அந்த கடவுளுடைய அந்த ஆற்றலை வைத்தே ஒவ்வொரு பொருளும் தொடர்ந்து எப்படி பரிணமித்துக் கொண்டிருக்கிறதோ அது அப்படித்தான் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அறிந்த அறிவில் எப்படி மாற்றம் காணப்படுகிறதோ அந்த பொருள்கள் அப்படித்தான் மாறுமே தவிர அதை நம் விருப்பப்படி முன்னுக்கு பின் மாற்ற முடியாது என்ற இந்த கருத்தை நிறுவுவதற்கு வாலறிவன் மிகவும் துணை நிற்கிறது. வாலறிவனுடைய அறிவு அந்த சர்வஜன் அல்லது கேவல ஞானம் நமக்கு துணை புரிகிறது என்றெல்லாம் எடுத்து சொல்லி வந்தார். இப்ப அதை வைத்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க இந்த கிரமபத்த பரியாயத்தை நிரூபிப்பதற்கு இந்த கிரமபத்த பரியாயத்தை வாலறிவனோடு ஏன் பிணைக்கின்றீர்? நேரா சொல்லுங்களேன். ஏன் சர்வஜனோட இதை கொண்டு போய் லிங்க் பண்றீங்க, இணைக்கிறீங்க, பிணைக்கிறீங்க என்று உங்களால அவரு வாலறிவன் இல்லாம நேரா கர்மபத்த பரியாயத்தை நிரூபித்து காட்ட முடியாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் சொல்றேன். நான் பிணைக்கவில்லை. அவர் பதில் சொல்றார் நூலாசிரியர், கிரமபத்த பரியாயத்தை நான் வாலறிவனோடு பிணைக்கவில்லை, கிரமபத்த பரியாயமும் வாலறிவும் தனக்குத்தானே பிணைந்திருக்கிறது. இதை நான் பிணைக்கணும் இணைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் என்ன அறிகிறாரோ அது நடக்கிறது, எது நடக்கிறதோ அதை தான் அறிகிறார். ஆக இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது, நான் எதையும் பிணைக்கவில்லை என்று சொல்லி அப்படியே வாலறிவன் இல்லாமல் முழுதுணர் ஞானியை, அது அவருடைய ஞானம் இதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த ஞானம் இல்லை என்றாலும் கூட அது இல்லாமலும் பொருள்கள் முக்காலத்திலும் முறையாகத்தான் செயல்படுகின்றன என்பதை முதலிலே பல்வேறு ஆகம சான்றுகளோடு நிரூபித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சர்வஜனை கொண்டு வந்தார். ஆக முதலிலே உலகம் எப்படி செயல்படுகிறது அதுக்கெல்லாம் கூட சர்வஜன் தேவையில்லை. நான் ஏற்கனவே பல வருஷம் சூரியன் கிழக்குல இருந்து உதித்து மேற்கில் தான் போகுது. அதை யாராவது மாற்ற முடியுமா? 88 கோள்கள் இருக்கின்றன, கிரகங்கள். நாம நவகிரகம் சொல்றோம். 9 பிரதான கிரகங்கள், ஆனால் மொத்தம் இருக்கக்கூடிய கிரகங்கள் 88. நாம அதெல்லாம் தெரியாமயே நவகிரகம் வைத்துக்கொண்டு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக அந்த 88 கிரகங்களும் அது எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. அதை யாராவது மாற்ற முடியுமா? ஆக உலகத்திலே எது எப்படி இயங்க வேண்டுமோ அது அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு சர்வஜன் தேவையில்லை. இதெல்லாம் நாம கண்கூடாக பார்க்கின்றோம். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 + 79 கிரகங்கள், இது எல்லாம் எப்படி செயல்படணும் அப்படி
சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. ஆக சர்வஜன் இல்லாமல் கூட பொருள்கள் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நிரூபிக்க முடியும். இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லி கிரமபத்த பரியாயத்தை நிரூபிப்பதை விட நமக்கு கடவுள் மீது அதீத நம்பிக்கை, பகவான் வாலறிவன் முழுதுணர் ஞானி என்பதை நாம் நம்புகிறோம். கடவுள் அப்படித்தான், அருகர் அப்படித்தான், சித்தர் அப்படித்தான் என்று நம்புகின்றோம். நம்முடைய ஜெயின கோட்பாட்டிலும் ஜெயின தரிசனத்திலும் இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய ஆற்றலால் முழுதுணர் ஞானியாக ஆக முடியும் என்ற பிரதான கொள்கையை கொண்டிருக்கிறது. இதை அனைவரும், சமணராகிய அனைவரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையினால் சர்வஜ பகவானை வைத்தே கிரமபத்த பரியாயத்தை நாம் நிரூபிக்க முடியும். அதற்கு அது ஆணித்தரமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்ற காரணத்தால் தான் சர்வஜனோடு கிரமபத்த பரியாயத்தை ஒப்பிட்டு இங்கே கூறப்பட்டது என்று சொல்றார். ஆகையினால் ஓரளவு கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கூட இந்த கிரமபத்த பரியாயம் புரிய வரட்டும் என்பதற்காக இது சொன்னார். அதே நேரத்தில் இந்த கொள்கை, இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஒவ்வொரு பொருளும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திரமாக எப்படி செயல்பட வேண்டுமோ, எந்த முறையில் செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற மிக நுட்பமான கருத்தை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள இயலாது என்பதால் இதை பகவான் ஞானத்துல பார்த்தாருப்பா, அவர் எப்படி பார்த்திருக்காரோ அப்படித்தான் பொருள் இயங்கும், அல்லது பொருள் எப்படி இயங்குகிறதோ அதைத்தான் அவர் பார்க்கிறார். அவர் அனைத்து பொருள்களுடைய இயக்கத்தையும் பார்த்து விட்டார். எனவே அனைத்து பொருள்களும் அவ்வாறேதான் செயல்படும் என்று அதை வைத்து இதை புரிய வைப்பது எளிது என்ற காரணத்தினால்தான் இதை ஆதாரமாக கொண்டு, பகவானை ஆதாரமாக கொண்டு கிரமபத்த பரியாயத்தை இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றோம் என்று சொல்றார். அப்படியெல்லாம் இருந்தும் கூட சிலருக்கு அதெல்லாம் எப்படிங்க, நாம நினைச்சா மாத்த முடியாதா? மாத்தவே முடியாதுன்னா அப்படி எப்படி? இங்கேதான் சிலர் நிக்கிறாங்க, இதை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அதுக்கு சொல்றார், இப்ப ஆகமத்திலே, ஜின ஆகமத்திலே சுமேரு மலை, மேருமலை 1,00,000 யோஜனை உயரத்தை உடையது என்று சொல்லியிருக்காங்க. 1,00,000 யோஜனை உயரமுடைய மலை, அது எவ்வளவு மாபெரும் மலையாக இருக்கும். அந்த மாபெரும் மலை அதை நம்மால நிரூபித்து காட்ட முடியுமா? அவ்வளவு பெரிய மலை தானே. அதை நாம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, நம்மால் அதை புரிய வைக்க முடியுமா? அதை நம்ப வைக்க முடியுமா? நம்புகிறோம் என்றால் அதற்கு என்ன ஒரே ஒரு காரணம், பகவானால் சொல்லப்பட்டது. பகவானால் சொல்லப்பட்டு ஆகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. பகவான் முழுதுணர் ஞானி, பற்றற்றவர். ஆகையினால் அவர் வெறுப்புணர்வோடு எதையும் சொல்ல மாட்டார். எனவே பகவான் கூறினார், ஆகமத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே காரணத்தை வைத்துதானே நாம் நம்புகின்றோம். ஆகையினால் அந்த மாபெரும் மலை நம் கண்ணெதிரிலே இருந்தால் பார்த்துடலாம். ஆனா நமக்கு தெரியல, எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் நம்புகிறோம். அதையே நாம் ஆகமம் ஆதாரமாக கொண்டு நம்புகிறோம் என்றால், இந்த கிரமபத்த பரியாயம் என்பது அது மாபெரும் பருமனானது, இது மாபெரும் நுட்பமானது, மிக 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 நுட்பமான கருத்து. இதற்கு நாம் எதை வைத்து நம்புவது? பகவானுடைய ஞானத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு வழி இல்லை. தெளிவாக நம்புவதற்கு, அதன் மீது நம்பிக்கை வருவதற்கு பகவான் சான்றாக திகழ்கிறார். எனவேதான் இந்த நுட்பமான விஷயத்தை பகவானை கொண்டு, பகவானுடைய கேவல ஞானத்தை கொண்டு நிரூபிக்க வேண்டியுள்ளது என்றெல்லாம் சொல்கிறார். ஆகையினால பகவான் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? பகவான் முற்றும் உணர்ந்தவர், அறிபவர் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா?
அவரால் அருளியத ஆகமத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? அந்த ஆகமத்தை எழுதுகின்ற எடுத்து சொல்லுகின்ற குருவரர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற தைரியம் யாருக்கும் கிடையாது. படித்தறிந்த சார்ந்தோர்கள் நான் கடவுளை நம்பல, எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏன் இதையே பிடிச்சிக்கிட்டு பேசுறீங்க, வேற ஏதாவது காட்டுங்க எனக்கு அப்படின்னாக்க கண்ணாலேயே பார்க்க முடியாத ஒரு அருவ கொள்கை, கிரமபத்த பரியாயம் என்ற அந்த அருவத கொள்கையை நாம் எப்படி மேருமலை பார்க்க முடியும், அதையே நம்மால நிரூபிக்க முடியல. பார்க்க முடியாத மிக நுட்பமான கருத்தை எப்படி நாம் எடுத்து சொல்வது? ஆகையினாலதான் இதை நாம் கிரமபத்த பரியாயத்தை சர்வஜனோடு ஒப்பிட்டு காட்டுகின்றோம் என்று சொல்றார். ஆகையினால கடவுள் மீது அதீத்த நம்பிக்கை இருக்கிறது, ஆலயங்களை நாங்கள் தான் காப்பாற்றுகின்றோம், தேவசாஸ்திர குருக்களை நாங்கள் தான் போற்றுகின்றோம் என்றெல்லாம் எவ்வளவோ பேர், நாங்கள் இல்லைன்னா கோவில் இல்லை, நாங்கள் இல்லைன்னா பூஜை இல்லை, நாங்க இல்லைன்னா விதானம் இல்லை, நாங்க இல்லைன்னா ஆகமம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுகின்றவர்கள் கூட கடவுள் யார் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா? கடவுளுக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது, அவர் எதையெல்லாம் அறிகின்றார் என்பதை அறிந்தார்களா? பகவான் வீத்தராகி சர்வஜன், அவ்வளவுதான். வீத்தராகின்னா என்ன, சர்வஜன்னா என்ன, அதை ஆழ தெரிந்து இப்படிப்பட்டவர் தான் கடவுள் என்று புரிந்து ஏற்கிறார்களா, நம்புகிறார்களா? ஏதோ கண்மூடித்தனமாக அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு போனா நல்லதுன்றாங்க, சரி போவோம், நாம போகலன்னா பூஜை இல்லை, நாம தான் பூஜை செய்யறோம், அப்படி இப்படியெல்லாம் தேவசாஸ்திர குருவுக்கு நாங்கள் தான் என்று உரிமை கொண்டாடக்கூடியவர்கள், அதை பாதுகாப்பதாக சொல்லுபவர்கள் கூட பகவான் முழுது உணர் ஞானி, அவர் எப்படி அறிகிறாரோ அப்படித்தான் ஒவ்வொரு பொருளும் அனந்த காலம் வரை செயல்படும், அனாதி காலம் தொட்டு அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை யாரும் மாற்ற முடியாது என்ற இந்த பகவானுடைய அந்த அறிவை அவ்வாறே ஏற்று போற்றுகிறார்களா என்றால் ரொம்ப கொஞ்சம் சந்தேகம்தான். அவர் முழுதுணர் ஞானி, அவரால் அருளப்பட்டது ஆகமம், ஆப்தோபஜ்யம் அனுல்லங்கியம் என்று ஆப்த உபஜ்யம், ஆப்தனால் சொல்லப்பட்டது, கடவுளால் சொல்லப்பட்டது என்று சொல்றார். ஆகையினால அந்த கடவுளால் சொல்லப்பட்ட, அருகனால் உரைக்கப்பட்ட திவ்யத்வனி வாயிலாக வெளிவந்த அந்த ஆகமத்தில் ஒவ்வொரு பொருளும் அனந்த காலம் வரை முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிரமபத்த அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய எதிர்காலம் எல்லாம் பகவானால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எத்தனை உயிர்கள், எத்தனை முனிவர்கள், எத்தனை அவதிஞானிகள், எத்தனை மனப்பரிஞானிகள் எதிர்காலத்தை சொல்லியிருக்கிறார்கள். கேவலியும் எதிர்காலத்தை சொல்லியிருக்கிறார், ஸ்ரேணியினுடைய எதிர்காலம், மரீச்சியினுடைய எல்லாம். ஆகையினால் எண்ணற்ற முழக்கங்கள் 4 அநியோகங்களிலும் கிரமபத்த பரியாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முழக்கங்கள் யாவும் பகவானுடைய திவ்ய துணி வாயிலாக முழங்கிய முழக்கங்களாகும் என்பதையெல்லாம் இங்கே சொல்லுகின்றார். அதே போல கருணாநியோகமாகட்டும், பிரதமானியோகத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவேவும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல கருணாநியோகத்திலே எத்தனையோ கருத்துக்கள், நம்மால் யூகித்தறிய முடியாத கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கின்றன. எண்ணற்ற கணக்குகள், எண்ணற்ற அலௌகீக கணிதங்கள் அதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நாம் நம்புகின்றோம். அவ்வளவு எதுக்கு, வினையை பற்றி சொல்லியிருக்கிறதே கருணாநியோகத்திலே. அந்த வினை கொள்கையில் வரக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன, 10 விதமான கருத்து, அதெல்லாம் நாம பின்னாடி படுகி போறோம். வினை சத்தா, வினை கட்டு, உதயம், உதீரணா, சங்கிரமணம், உத்கர்ஷணம், அபகர்ஷணம், உத்வேலனம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வினை கட்டு, வினை உதயம், வினை உதிர்ப்பு, வினை மாற்றம், ஒரு வினை தீவினை நல்வினையாகவும் நல்வினை தீவினையாகவும் அப்படி மாறுவது, உத்கர்ஷணம் அது அதனுடைய ஸ்திதி உயர்வது, அபகர்ஷணம் அதனுடைய ஸ்திதி குறைவது, இப்படியெல்லாம் உத்வேலனம், நீர்த்து போதல், எத்தனையோ
வினைகளிலே மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றனவே, அந்த வினைகளுடைய நிலைகள், அந்த நிலைகளை எல்லாம் கூட கருணாநிதி யோகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைகள் அது எப்படி செயல்படுகின்றன நம்மால பார்க்க முடியுமா? ஒரு வினை நல்வினை தீவினையாவது, அல்லது தீவினை நல்வினையாவது, அல்லது உயருதல் தாழ்தல், ஏற்றம் இறக்கம், உதிர்தல் கட்டுதல் வருகை, இதெல்லாம் இதை நம்மால பார்க்க முடியாது. ஆனால் கருணாநிதி யோகத்திலே அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதை நாம் நம்புகின்றோம். ஆகையினால் ஆகமத்தை வைத்துதான் நாம் நம்புகின்றோம். ஆகமத்திலே இன்னும் இது மட்டும் இல்லை, அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம், இதெல்லாம் பரிணாமங்கள், ஆன்ம பரிணாமங்கள். கரணம் என்றால் பரிணாமம், இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கும். இந்த முக்கரணங்கள் இதையெல்லாம் கூட ஆகமம் சொல்லுகிறது, அதை நாம் அவ்வாறே ஏற்கின்றோம். அதை நம்ம கண்ணால பார்த்தா ஏற்கிறோம் கிடையாது. அது இல்லாம ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன, அறிவால் நாம் அதை அறிந்து நம்புகின்றோம். ஆகையினால் இப்படி எல்லாமே பகவானால் சொல்லப்பட்டது, பகவானால் அறியப்பட்டது என்ற அடிப்படையில் தான் நாம் அனைத்தையும் ஏற்கிறோம், நம்புகிறோம். பகவானை நான் தான் காப்பாற்றுகின்றேன், ஆலயத்தை நான் தான் கட்டி காப்பாற்றுகின்றேன் என்று சொல்பவர்கள் கூட பகவானுடைய வாலறிவை, பகவானுடைய முழுதுணர் அறிவை முற்றிலுமாக உணர்ந்திருக்கிறார்களா என்றால், அங்கே உணர்ந்தவர்களாக இருந்தால் இந்த கருத்து அவர்களுக்கு எந்தவித தங்கு தடையின்றி ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் அதை அறியாதவர்கள் தான் இது இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எப்படி நாம ஒண்ணுமே செய்ய முடியாதா, எதையுமே செய்ய முடியாதா, இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் பகவானுடைய ஞானத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருமே தவிர, அதிலே நம்பிக்கை உடையவர்கள் சஞ்சலமின்றி, எந்தவித ஆக்குல வியாக்குலமின்றி நடப்பதை எளிதாக சகஜமாக ஏற்கும் மனப்பான்மையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் இங்க சொல்கிறார். ஆக நாமும் அந்த கடவுள் நிலையை அடையணும். வந்தே தத்குணலப்தையே என்று கூறியதன் கருத்து என்ன? நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும். நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர் எப்படி அடைந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டாமா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டாமா? அவருடைய நிலையையும் அவர் எப்படி அந்த நிலையை அடைந்தார் என்பதையும் அறியாமலேயே நாம் எப்படி அவரை போல ஆக முடியும்? இதெல்லாம் இது சாதாரண விஷயம். ஆக வந்தே தத்குணலப்தே தத்துவ சூத்திரம் படிக்கிறோம், 10 அத்தியாயத்தையும் படிக்கிறோம். ஆனால் எப்படி நாம் அந்த நிலையை அடைய முடியும்? அவர் என்ன செய்தார் அந்த நிலை அடைவதற்கு? அதுல நாம் ஏதாவது ஒண்ணு செய்திருக்கிறோமா? அது புரிந்து கொள்ளணும். ஆகையினால் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? யார் பகவானுடைய திரவிய குண பரியாயத்தை, அருகருடைய திரவிய குண பரியாயத்தை அறிகிறாரோ அவர் தன்னை அறிபவர் ஆவார். யார் தன்னை அறிகிறாரோ அவர் கடவுளை அறிந்தவர் ஆவார். ஆகையினால் தன்னை அறிவதற்கு கடவுளை அறிய வேண்டும். கடவுளை அறிந்தால் நாமும் அறியப்படுவோம். இதுதான் ஈஸியா சொல்லியிருக்கார். ஜோஜானதி அரகந்தம் தவ்வத்த குணத்த பஜ்ஜயத்தேகும் சோசானதி அப்பானம். படிச்சுட்டு வந்தேன்ல. அப்படி அறிபவர் அவருடைய மோகம் மயக்க வினைதான் அழியும். அப்படி அறியாதவருக்கு மித்யாத்துவம் அப்படியேதான் இருக்கும். ஆக பகவானுடைய ஞானத்தை நாம் அறிதல்னா அவரை போல நம்மால் அறிய முடியாது. நாம சர்வஜனாக, ஆனால் அவர் முற்றும் அறிகிறார் என்ற நம்பிக்கை, அதுதான். உயிருக்கு முற்றும் அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்ற நம்பிக்கை, கடவுள் அப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற நம்பிக்கை, இது இருந்தால்தான் நாம் மோட்ச மார்க்கத்திலே அடியெடுத்து வைக்க முடியும். இதற்கு பெயர்தான் கடவுள் நம்பிக்கை. அப்படிப்பட்ட தேவசாஸ்திர குரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் இந்த பொருள்களுடைய மாறுகையையும் ஏற்கும் மனப்பான்மையை பெற்று விடுவோம். ஆகையினால அதைத்தான் இங்க இதோடு அதை தொடர்புபடுத்தி கூறுவதற்கு அதுதான் காரணம் என்றெல்லாம் சொல்கிறார். இங்கே பிரவச்சன சாரத்திலே 82வது காதையிலே குந்தகுந்தாச்சாரியர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. சவ்வேவிய அரஹந்தா
தேன விதானேன கவிதகம் மன்சா கிச்சா ததோவதேசம் நிவாதா தேனமோ தேசிம். இதெல்லாம் நாம பின்னாடி படிக்க போறோம். சுருக்கமா இங்க பார்க்கலாம். சவ்வேவிய அரகந்தா ஜோஜானதி அரகந்தம் சவ்வத்த குணத்த பஞ்சயத்தேகம் அப்படின்னு படிச்சுட்டு வந்தமே, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 80வது காதை அது ஜோஜானதி அரகந்தம்ன்றது 80வது காதை பிரவச்சன சாரத்துல. இது 82வது காதை. ஆக அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு? சவ்வேவிய அரகந்தா, எல்லா அரகந்த பரமேஷ்டிகளும் தேன விதானேன கவித கம்மன்சா, இந்த விதிமுறைப்படிதான் வினைகளை வென்றிருக்கிறார்கள். எந்த விதிமுறைப்படி? ஜோஜானதி அரகந்தம் தவ்வத்த குணத்த பஜ்ஜயத்தை. யார் அரகந்தரை திரவிய குண பரியாயத்தோடு அறிகிறாரோ அவர் தன்னுடைய ஆன்மாவை அறிகிறார். அப்படி தன்னுடைய ஆன்மாவை அறிந்தவர் மோக வினையை அழிக்கிறார், வினைகளை வெல்கிறார் அப்படின்னு அங்க சொன்னாரே. அதே போல தேன விதானேன, அந்த விதிமுறைப்படி சவ்வேவிய அரகந்தா, அனைத்து அரகந்த பரமேஷ்டிகளும் கவித கம்மன்சா, கர்மங்களை கழிக்கிறார்கள், அழிக்கிறார்கள். அப்படி கிச்சா, அப்படி அழித்து ததோவதேசம் நிவாதா, நிர்வாணத்தை எய்துவதற்கான உபதேசத்தையும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதே போல இப்படித்தான் வினைகளை வெல்ல வேண்டும் என்று அறவுரை திவ்யத்வனி வாயிலாக அறவுரையாற்றி இருக்கிறார்கள். அப்படி இந்த முறையிலே அரக நிலையை அடைந்து வினையை வென்று அறவுரையை ஆற்றிய அப்படிப்பட்ட அனைத்து அரகந்த பரமேஷ்டிகளையும் தேனமோ தேசிம், அவர்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். நமோ தேசிம், அவர்களை வணங்குகிறேன்னு சொல்றார். ஆக கடவுள் ஆவதற்கு இதான் வழி. ஆக கடவுளாகுவதற்கான வழியை நாம் பார்க்காமல், அதை பற்றி சிந்திக்காமல், கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை சிந்திக்காமல், அவருடைய திரவிய குண பரியாயங்களை பற்றி சிந்திக்காமல், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் தினமும் கடவுளுக்கு பகவானுக்கு பூஜை செய்யறேன் என்றெல்லாம் சொல்லுவதால் மட்டுமே கடவுள் நம்பிக்கை வந்து விட்டதாக. அவங்கவுங்க சமயத்துல பிறந்தவங்க அவங்க கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாமளும் பழக்கத்துல அந்த மாதிரி பண்றோம்னாக்கா அது உண்மையான பூஜை அல்லது உண்மையாக கடவுளை நாம் அறிந்தது என்று சொல்ல முடியாது. ஆகையினால் கடவுளை அறிய வேண்டும் என்றால் கடவுளுடைய குணாதிசயங்களை அறியணும். அப்படி அறிந்தால் நமக்கு எந்தவித சங்கல்ப விகல்பம் மனக்கவலை எதுவும் இருக்காது. நடப்பது நடக்கும். அந்த நாள்ல கூட சொன்னாங்கன்னா எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஏன்பா கவலைப்படுற, நடக்கும்போது எல்லாம் நடக்கும்பா, எது நடக்கணுமோ அதான்பா நடக்கும், அதெல்லாம் இல்ல, இப்படிதான் போகணும்னு இருந்து போச்சு, இப்படிதான் வரணும்னு இருந்து வந்தது, இப்படிதானே சொல்லியிருக்காங்களே. அவங்க எல்லாம் ஒன்னும் கிரௌபத பரியாயம் படிக்கல, அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. ஆக நானே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக இப்படித்தான் இங்கே சொல்லுகிறார், எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதை வைத்து இங்கே சொல்லுகின்றார், யார் கடவுளை நம்புகிறார்களோ, கடவுளை அறிகிறார்களோ, அவர்கள் தன்னை நம்பியவர்களாகவும் தன்னை அறிந்தவர்களாகவும் அவர். அப்படி யார் தன்னை அறிந்து நம்புகிறார்களோ அவர்கள் தன்னில் ஆழும் பொழுது வினைகளை வென்று அரகர் நிலை அடைவார்கள். எவ்வளவு அரகந்த நிலையை அடைந்தார்களோ, எத்தனை உயிர்கள் அரகந்த நிலை அடைந்ததோ, சித்த நிலை அடைந்ததோ எல்லாம் இதே முறையில் தான் அடைந்தது என்று அங்க குந்தகுந்தாச்சாரியர் சொல்றார். ஆகையினால 80, 81 ஆகிய காதைகளில் சொல்லப்பட்ட கருத்தை ஆதாரமாக கொண்டு 82வது காதையிலே சொல்றாரு, இப்படி திரவிய குண பரியாயங்களை யார் அறிகிறார்களோ அவர்கள்தான் தன்னை அறிந்தவர்களாவர், தன்னை அறிந்தவர்கள் பகவானை அறிந்தவர்களாவர். அவர்களுக்கு ராகத்வேஷ மோகம் முதலான மயக்க வினைகள் எதுவும் இல்லாமல் அழிந்து போகும், முழுமையாக பற்றற்ற நிலையை அடைவார்கள், முழுதுணர் ஞானியாகவும் அவர்கள் ஆவார்கள் என்றெல்லாம் இங்க சொல்லியிருக்கார். ஆக இதுதான் உண்மையிலேயே மோட்ச மார்க்கம் ஆகும். இந்த காதைக்கு உரை எழுதுவதற்கு முன்பாக தலைப்பு குறிப்பிடுகின்ற அமிர்தச்சந்திர ஆச்சாரியர் அங்க என்ன சொல்றாரு,
இதுதான் மோட்ச மார்க்கம், வேற கிடையாது என்பதை நான் முடிவு செய்து விட்டேன்னு சொல்றார். அதிகமா பேசி கிடக்கத்துல என்ன புண்ணியம்? அவர் சொல்றது. சும்மா வளவளவல்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பகவான் எப்படி அந்த இறை நிலையை, கடவுள் நிலையை அனுபவித்து அதை எடுத்து சொன்னாரோ அதுதான் உண்மையான மோட்ச மார்க்கமாகும். என்னுடைய புத்தி அதிலே இதுதான் என்று நிலை கொண்டு விட்டது. நான் உறுதியாக முடிவு செய்து விட்டேன், இதுதான், வேற மோட்ச மார்க்கம் இல்லை என்று என்னுடைய இது முடிவான கருத்து அப்படின்னு அவரே சொல்றார். வேற எதுவும் இல்லை, இதுதான் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்றார். ஆக அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்றால் கடவுளை பற்றி நாம் அறிய வேண்டும். கடவுளை பற்றி அறியும் பொழுது நாம் நம்மை பற்றியும் அறிவோம் என்றெல்லாம் சொன்னாலும் இந்த உலக மக்கள் எதுவுமே சரியில்லைப்பா. உலகத்துல எல்லாமே தாறுமாறா போயிட்டு இருக்குதுப்பா. நான் இல்லைன்னா வீடாவே இருக்காது, எல்லாம் மூளைக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கும். நான் தான் எல்லாத்தையும் அது பண்றேன், இதை பண்றேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்கலாம். ஆக தாறுமாறாக சென்று கொண்டிருப்பதை, முறை மாறி சென்று கொண்டிருப்பதை, பாதை மாறி சென்று கொண்டிருப்பதை எல்லாம் நான் தான் சரிப்படுத்தி சரியாக்கி சரியான முறையிலே செயல்பட வைக்கின்றேன் என்ற மனப்பான்மை உடையவர்களுக்கு இந்த கிரமபத்த பரியாயம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது எப்படின்னா, அது சொல்றாரு, நாம ட்ரெயின்ல உட்காந்துங்கிறோம், பஸ்ல உட்காந்துங்கிறோம், கார்ல பஸ்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம். நாம தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். வீடுகள், மரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். மரம் ஓடுது, வீடு ஓடுதுன்னு சொல்லுவோம். எதுவும் ஓடல, நாம தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தாம்பரம் போச்சு, செங்கல்பட்டு வந்தது, செங்கல்பட்டு போச்சு, மதுராந்தகம் வருது. எங்க வருது? மதுராந்தகம் இருக்கிற இடத்துல தான் இருக்கு, செங்கல்பட்டு இருக்கிற இடத்துல தான். செங்கல்பட்டு வந்துடுத்துங்க, மதுராந்தகம் வந்துடுத்துங்கன்னு சொல்றோம். அது உலக வழக்கு, அப்படி சொல்லிடுறோம். ஆனால் அதே போல நம்புறோமா? அதுவா வந்தது இல்ல, நாம தான் அங்க போய் சேர்ந்திருக்கிறோம். அது போல இங்க எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை என்று சொல்லிக் கொண்டு சிலர் நான் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறேன், அவங்களுக்கு அந்த நிர்வகிக்கின்ற அந்த மனப்பான்மை ஒரு விதத்திலே கருத்தா புத்தி, அது போக மாட்டேங்குது. நான் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை என்று அந்த நிலையிலே இருப்பவர்கள் எல்லாமே அவர்களுக்கு எதுவுமே சரியில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் பகவான் சொல்லுகின்றார், எல்லாமே சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எதுவுமே சரியில்லாமல் இல்லை. எந்த முறையில் செயல்பட வேண்டுமோ அந்த முறையில் தான் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முறை மாறி எந்த பொருளும் இயங்கவில்லை. முறை மாறி ஒரு பொருள் இயங்கினால் உலகமே இருக்காது. அதைத்தான் கிரமபத்த பரியாயம்னு சொல்றோம். ஆக எந்த ஒரு பொருளுடைய முறையும் மாற்றி அமைக்க முடியாது. புறப்பொருளோ அல்லது தன்னுடைய பொருளோ, எந்த பொருளினுடைய மாற்ற முறை, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய முறையை நாம் நம் விருப்பப்படி மாற்ற முடியாது. ஆனால் நான் மாற்றியாக வேண்டும், நான் இதை சரி செய்தாக வேண்டும், இது சரியில்லை என்ற மனப்பான்மை உடையவர்களுக்கு எல்லாம் சரியாதான் இருக்குதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இப்படியெல்லாம் அதற்காகத்தான் பகவானுடைய ஞானம், முழுதுணர் ஞானம், அதிலே எப்படி அறியப்பட்டதோ அப்படித்தான் எல்லாம் அறியப்படும், எல்லா செயல்களும் நிகழும் என்பதை எடுத்து சொல்லி இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டியுள்ளது என்று சொல்கிறார். இன்னும் அவரே சில உதாரணங்களை சொல்றார். எவ்வளவுதான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்களே, எவ்வளவுதான் அவர்கள் உண்மையாக ஏற்பாடுகளை செய்தாலும் அந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கும் வரையும், அதே போல அவர்கள் ஈடுபட்டு அந்த ஏற்பாட்டை செய்யும் பொழுதும்
எவ்வளவுதான் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தாலும் அது தானாக நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒப்பாகாதுன்னு சொல்றார். ஆக இயல்பாகவே சிலதெல்லாம் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, காற்று வீசுகிறது, இயல்பு. அதை யாரும் அதுக்கெல்லாம் ஏற்பாடு யாரும் பண்றது கிடையாது. அதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு யாருக்காவது ஒரு கையில இருந்தது, காற்று நான் வீசினாதான் வீசணும்னா போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் உயிர்களே உயிர் வாழ முடியாது. ஆக அதெல்லாம் எப்படி இயல்பாக நடக்கின்றதோ அதுபோல ஏற்பாடுகளும் இயல்பாக நடக்கிற ஏற்பாடுகள் முறையாக இருக்கும். ஆனால் இப்படி செயற்கை முறையிலே நாம் செய்கின்ற ஏற்பாடுகள் முறையாக இருக்காது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். அவர் அப்ப அந்த இதுல அப்ப இருந்த போது 10 பைசா போட்டா நம்முடைய வெயிட் எவ்வளோன்னு காமிக்கும் மிஷின். இப்ப 10 பைசா போட்டாலாம் 10 பைசாவே கிடையாது. இப்ப 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின் அப்படி ஆகி போச்சு. ஆக வெயிங் மிஷின்ல நாம போய் நின்று காயினை போட்டாக அதுல இருந்து ஒரு வரும், ஸ்லிப் வரும். அதுல நம்முடைய வெயிட் எவ்வளோன்னு காட்டும். இப்போ ஏடிஎம் மிஷின்லாம் வந்துடுத்து, கார்டை சொருவுனா காசு வருது. எவ்வளோ நாம டைப் பண்ணணுமோ அவ்வளோ காசு தான் வரும். அதுக்கு மேலேயும் வராது, அது கம்மியாகவும் வராது. அதுபோல எவ்வளோ அதுல எவ்வளோ காசு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னா 2 ரூபாய்னா 2 ரூபாய் காயின் போட்டாதான் வெயிங் மிஷின்ல இருந்து வெயிட் எவ்வளோன்றது நமக்கு அந்த ஸ்லிப்ல வரும். அது ஆட்டோமேட்டிக் மிஷின். அப்படி அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல அது கரெக்டா செயல்படும். நீங்க காயின் போட்டாதான் வரும், காயின் போடாம ஏமாத்த முடியாது, போடாமையே வெயிட் பார்க்க முடியாது. அதே ஒரு நபராக இருந்து அந்த வெயிங் மிஷினை இயக்குபவராக இருந்தால் அவரே அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் கண்ட்ரோல்ல அது இயங்குற மாதிரி இருந்தா அவர் ஏமாத்துவார். காயின் போடாதே தன்னுடைய வெயிட்டை பார்ப்பார். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்குது மிஷின். மிஷின் இயல்பாக செயல்பட்டால் ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை, அது காயின் போட்டாதான் காட்டும். ஆனால் அந்த மிஷினை தனக்கு ஏற்ப மாற்றும் ஆற்றல் யாருக்காவது இருந்தால் அப்ப என்ன பண்ணலாம், அத காயின் போடாம கூட அந்த வெயிங் மிஷினை அது எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. எத்தனை பேர் அந்த காயின் அளவுக்கு ஏதாவது ஒரு இரும்பு துண்டை கூட போட்டு எதோ பண்றாங்க. இப்ப ஏடிஎம் மிஷின்லயே என்னென்னமோ பண்றாங்கல்ல. ஆகையினால தானாக இயங்கிக் கொண்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கு, அதுல எந்தவித பிழையும் தவறும் ஏற்படாது. ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விட்டால் அங்கே தவறு நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அது போலதான் இங்கும் உலகம் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி அதை நிகழ விட்டால் எந்த தொந்தரவும் இல்லை, அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். ஆனால் இதை நான் மாற்றி காட்டுவேன் என்று கூறினால் அங்கே உலகமே இருக்காது. மெஷினும் ரிப்பேர் ஆயிடும். அப்படித்தானே ஆயிடுது, ஏதாவது பண்ணி ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ஆகையினால் எது எப்படி நிகழ்கிறதோ அதை அப்படியே நிகழ விட வேண்டும். அதை நாம் பார்த்தல் அறிதலோடு நின்று கொள்ள வேண்டும். அதிலே உட்புகுந்து அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ரிப்பேரா தான் போகும். ஆகையினால் அப்படிப்பட்ட செயலிலே நாம் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் இங்கே சொல்கிறார். ஆக இன்னும் சில பேர் சொல்றாங்க, என்னங்க நீங்க இந்த காலத்துல காசு இருந்தா போதுங்க, எதை ஒன்னாலும் வாங்கிக்கலாம், எதை ஒன்னாலும் நினைச்சதை சாதிக்கலாம், காசு தாங்க தேவை, யார ஒன்னாலும் விலைக்கு வாங்கலாம், எந்த தப்பு பண்ணாலும் காசை கொடுத்து சரி பண்ணிடலாம், இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? பணத்தால எது கிடைக்கும், எல்லாத்தையும் கிடைக்கலாம், எதையொன்னாலும் வாங்கி கொள்ள முடியும். பணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆகையினால யாருகிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட பலம் இருக்கு. அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி எல்லாவற்றையும் தனக்கேற்ப சாதித்துக் கொள்கிறார், மாற்றிக்கொள்கிறார்கள். பணத்தை கொடுத்து நான் சொல்றதுதான் அங்க நடக்கணும், எனக்கு தான் அங்க மெயினா சேர் போடணும், எனக்கு தான் என்னதான் வரவேற்கணும், எனக்கு மாலை போடணும், உனக்கு எவ்வளவு காசு வேணும் நான் கொடுக்குறேன், இவரே மாலை காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் அங்க கொடுத்து அவரே எனக்கு போடணும் போட வச்சுக்கிறது. இது ஆக இப்படியெல்லாம் இது மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம்
பணம் கொடுத்து காசு கொடுத்து முறை மாறி பாதை மாறி பின் வழியால என்னென்னமோ நடத்துறாங்களே. ஆகையினால காசு கொடுத்தா எதை ஒன்னாலும் மாத்திடலாங்க என்று ஒரு சிலர், உங்க கிரமபத்த பரியாயத்தை கூட நான் காசு கொடுத்து மாத்திர முடியும் என்றெல்லாம் கூட சொல்பவர்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவ்வாறு உலகம் மாறாது. காசை கொடுத்து உலகத்தினுடைய மாற்றத்தை உலகம் மாறாது என்றால் உலகத்தில் உள்ள பொருட்கள் காசுக்கேற்ப மாறிவிடாது. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளுடைய மாற்றத்தை எந்த விலை கொடுத்தும் உங்களால் மாற்றிவிட முடியாது. அது எந்த முறையில் செயல்பட வேண்டுமோ அந்த முறையில்தான் செயல்படும். அதற்கு விலை கொடுத்து எதையும் நம்மால் அதனுடைய ஓட்டத்தை, அதனுடைய இயக்கத்தை, அதனுடைய எதிர்கால இயக்கமாக இருந்தாலும் கடந்த காலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக சான்றாக திகழ்வதுதான் பகவானுடைய கேவல ஞானம். எனவே நான் செய்கின்றேன், நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும், நான் பணத்தை கொடுத்து சாதித்து விடுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி அகங்காரம் கொண்டு பிடிவாத குணமும் அகங்காரமும் மற்றவர்களை வளைக்க வேண்டும், மற்றவர்களை அடிபணிய வைக்க வேண்டும், உருட்டல் மிரட்டல் எல்லாம் செய்கின்றார்களே. அப்படி செய்பவர்களுக்கெல்லாம் இந்த கிரமபத்த பரியாயத்தை சொல்லுங்கள். எது நடக்குமோ அதுதான் நடக்கும். எவ்வளவுதான் உருட்டல் மிரட்டல் பணம் காசு எது இருந்தாலும் நடக்காததை நடக்க வைக்க முடியாது. எந்த காசு எந்த பணத்தை கொடுத்தாலும் சூரியனை மேற்கால் உதவிக்க வைக்க முடியுமா? முடியாது. உலகத்திலே என்னென்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அவற்றுடைய அந்த இயக்கங்களை எல்லாம் காசு கொடுத்து மாற்றிவிட முடியுமா? அதே போல்தான் உயிரை ஜடமாகவோ ஜடத்தை உயிராகவோ மாற்ற முடியுமா? முடியாது. பணம் இருந்தாலே அனைத்தையும் செய்து விடலாம் என்பதும் இயலாத ஒன்று. அப்படின்னா பணத்தை எவ்வளவு கோடிக்கணக்கான கோட்டீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியாது. நான் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நான் போய் நாட்டினுடைய அதிபர் ஆகணும், நான் தான் உலகத்திலேயே 10 பணக்காரர்ல 10வது இடத்துல இருக்கிறேன், முதல் இடத்துல இருக்கிறேன், நான் பணம் வச்சுங்கிறேன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நான் அதிபர் ஆகணும், அப்படிலாம் பண்ண முடியுமா? என்னுடைய ஆதிக்கம் தான் உலகம் முழுக்க போகணும், ஒன்றும் நடக்காது. எவ்வளவு நடக்கணும்னு இருக்கோ அவ்வளவுதான் நடக்கும். எவ்வளவு நடக்கணும்னு இருக்குதோ, இந்த பணத்தாலேயோ மற்ற அதிகாரத்தாலேயோ செல்வாக்காலேயோ இல்லை. பணம், அதிகாரம், செல்வாக்கு எது எவ்வளவு இருந்தாலும் எப்ப எப்படி நடக்கணுமோ அப்ப அப்படித்தான் நடக்கும். ஆகையினாலதான் ஓஹோனுங்கிறவங்க கடைசியில நடுத்தருக்கு வந்துடுறாங்க, நடுத்தருவில் இருந்தவங்க ஓஹோன்னு மாறிடுறாங்க. இதெல்லாம் அந்தந்த பொருளிலே எப்படி அது மாற வேண்டுமோ அப்படித்தான் மாறுமே தவிர யாராலும் செங்கோல் வச்சு செல்வாக்கு படைத்த எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ பேரரசர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. நினைத்தது எல்லாராலும் சாதிக்க முடிஞ்சதுன்னா இல்லை. ஆகையினால் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எப்ப எப்படி மாறணும் சொல்ல முடியாது. அது எப்படி மாறணுமோ அப்படி மாறும். நாம் நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் உண்மையிலேயே நாம் மன அமைதி பெறுவோம். எது நடந்தாலும் என்னப்பா பண்றது, நம்ம கையில எங்க என்ன இருக்கு, அது அப்படிதான் நடக்கணும்னு இருந்தது, சரி கவலைப்பட வேணாம். சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் இதுவும் நடக்கணும்னு இருந்தது, நடந்திருக்கு. ஆகையினால் 2 நிலைகள், லாபமாகட்டும் நஷ்டமாகட்டும், 2 நிலைகளிலும் சமச்சீராக மனோபாவத்தை கொண்டு சமதாபாவத்தோடு மனதை அலைபாய விடாமல், ஆகுல வியாக்குலங்களுக்கு இடம் தராமல் அமைதியாக வாழ்வதற்கும் இந்த கிரமபத்த பரியாயம் நமக்கு உதவுகிறது. அது மட்டுமல்ல, இதை நம்பி இதன் வாயிலாக பகவான் மீது, உண்மையான சர்வஜன் மீது நம்பிக்கை வரும் பட்சத்தில் சர்வஜன் அறிந்த அந்த வாலறிவு முழுதுணர் அறிவின்படிதான்
அல்லது உலகம் எப்படி செயல்படுகிறதோ அப்படித்தான் அவர் இருக்கிறார் என்ற அந்த பகவான் மீது, அப்படிப்பட்ட அருகர் மீதும் சித்தர் மீதும் பஞ்ச பரமேஷ்டிகள் மீது நம்பிக்கை வரும்பொழுது, நம்முடைய ஆன்மாவுக்கும் அப்படி ஆற்றல் இருக்கிறது என்பதை உணரும் பொழுது நாம் நன்னம்பிக்கையை உடையவர்களாகி, நல்லறிவை உடையவர்களாகி, நல்லொழுக்கத்தையும் பின்பற்றி வீடு பேற்றை கண்டிப்பாக அடைய முடியும். புறம் சார்ந்து செயல்படும் வரை, புறப்பொருளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் வரை, புறப்பொருளையும் மாற்றுவது போல நம்முடைய நிகழ்வுகளையும் மாற்றி அமைக்க முடியும் என்றெல்லாம் இந்த மாற்றம் செய்வேன், நான் மாற்றி காட்டுவேன் என்ற அந்த அகம்பாவம் இருக்கும் வரை நாம் விடுபட முடியாது, பிறவியினின்றும் விடுபட முடியாது. எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்றன. சுதந்திரமாக செயல்படக்கூடிய செயல்பாட்டிலே நாம் மூக்கை நுழைக்க முடியாது. நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும். நாம் நம்முடைய ஆன்மா, நம்முடைய உயிர், அதைத்தான் நாம் உணர முடியும். அந்த உயிரில் உள்ள செயல்கள் என்னவோ அறிதல், பார்த்தல், இப்படிப்பட்ட செயலை தான் நாம் செய்ய முடியும். வேறு எந்த செயலையும் செய்ய முடியாது. பகவான் எப்படி அறிந்திருக்காரோ அப்படித்தான் நம்முடைய மாற்றமும் இருக்கும். எதிர்கால மாற்றங்களாகட்டும், கடந்த கால மாற்றங்களாகட்டும், பகவான் அறிந்தபடிதான் இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு உயிரினுடைய அறிவாற்றல் மீது நம்பிக்கை ஏற்பட்டால், அவர் எப்படி அறிகிறாரோ அப்படி நாமும் அறிய முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கும் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நம்பி அறிந்து அவ்வழியில் பயணித்தோம் என்றால் கண்டிப்பாக நாமும் முழுதுணர் ஞானி ஆக முடியும். முழுதுணர் ஞானத்தின் மீது நம்பிக்கை வந்தால் கிரமபத்த பரியாயத்தின் மீது நம்பிக்கை வரும். கிரமபத்த பரியாயத்தின் மீது நம்பிக்கை வைந்தால் முழுதுணர் ஞானியாகி பகவான் மீதும் நம்பிக்கை வரும். இது இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எனவே அப்படிப்பட்ட அற்புதமான கருத்தை 4 அநியோகங்களும் எடுத்து சொல்லுகின்றன. எனவே அதை அறிந்து நம்பி தேவசாஸ்திர குருக்கள் மீதும் முழுதுணர் ஞானத்தை உடைய அருகதேவர் சித்தர் பரமேஷ்டிகள் மீதும் நம்பிக்கை கொண்டு அதன் வாயிலாக நற்காட்சி நல்லறிவை பெற்று அதன் மூலம் நல்லொழுக்கத்திலே ஆன்மாவிலே ஒழுகுதல், ஆன்மாவிலே முழுகுதல். பகவான் என்ன செய்தார்? வேற எங்கேயும் போல துறந்தார், தன்னில் நிலை கொண்டார், கேவல ஞானம் பெற்று சித்த நிலை அடைந்து விட்டார். அதுதான் ஒரே வழி. ஆக அந்த வழியில் பயணிப்பதற்கு இந்த கிரமபத்த பரியாயமும் பகவான் முழுதுணர் ஞானியாக இருக்கக்கூடிய அருக சித்தர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு எப்பொழுதும் கைவிடாது. எனவே அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு நிலையான பேரின்பத்தை அடைவோம் என்று கூறி, இப்பொழுது இந்த பிறவியிலும் மன அழுத்தம் நீங்கி, மன வருத்தம் நீங்கி, எந்தவித டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக, சகஜமாக, இயல்பாக வாழ்வதற்கும் இது துணை நிற்கும் என்பதால் 2 வித நன்மைகளும், இகலோக நன்மை, பரலோக நன்மை என்று சொல்வார்களே, அதுபோல இவ்வுலகிலும் நன்மை பயக்கக்கூடியது, மறு உலகுக்கும் பயனுடையது என்பதை உணர்ந்து அவ்வழியில் செயல்பட்டு நிலையான இன்பத்தை அனைவரும் அடைவோமாக என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்வதோடு இந்த கிரமபத்த பரியாயம் ஓர் ஒப்பாய்வு என்ற இந்த முதல் பகுதிக்கான சாராம்சம், அது எப்படி எழுதுவது என்பதையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இதை எப்படி சாராம்சம் எழுதுது? எனக்கு கூட கொஞ்சம் சாராம்சம் என்ன எழுத சொன்னா கூட எனக்கு கூட கொஞ்சம் தடுமாட்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே கருத்து பல கோணங்கள்ல எடுத்து சொல்றார். பல உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கார். 4 அநியோகங்களிலும் உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் எழுதுனா மொத்தம் அப்புறம் நான் புஸ்தகமே எழுதுன மாதிரி ஆயிடும். அது சாராம்சம்னு அதை சொல்ல முடியாது. ஆகையினால அதே கொஞ்சம் நாம பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ், எந்த ஒரு பாயிண்ட்ஸும் விடுபடாம இருக்கணும், அதே நேரத்துல சுருக்கமாகவும் இருக்கணும். அந்த அடிப்படையில ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டு அதையே கொஞ்சம் 2 வரிகள்ல விளக்கி சொன்னீங்கன்னாக்கா அது சாராம்சம் ஆயிடும். ஒரு 4 பக்கம் 5 பக்கத்துல வந்துடுற மாதிரி பண்ணிக்கலாம்.
எப்படி எழுதணும்? கிரமபத்த பரியாயம் அப்படின்ற சொல் ஆகமத்துல கிரம நியமித பரியாயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக கிரமபத்த பரியாயம் என்றாலும் கிரம நியமித பரியாயம் என்றாலும் ஒரே பொருளை உடைய சொற்கள் தான் என்பதை நாம் சொல்லணும். அதுக்கு என்ன பொருள்? ஒவ்வொரு பொருளும் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் பரிணமிக்கும். ஒவ்வொரு பொருளுடைய பரியாயமும் எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாற்றத்தை அடையும். அதை முன்பின்னாக மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் கிரமபத்த பரியாயம். இந்த கிரமபத்த பரியாயம் என்ற கருத்து இது ஒரு தனி, ஏற்கனவே சொன்னது 7 தத்துவம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 4 அநியோகங்களிலும் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்தை வைத்து இப்படித்தான் பொருள்களினுடைய இயக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளும் இப்படித்தான் இயங்குகிறது என்பதை இந்த கிரமபத்த பரியாயம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 4 அநியோகங்களையும் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு சில சான்றுகளை அங்க குறிப்பிடலாம். அதன் பிறகு இந்த ஒவ்வொரு பரியாயமும் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் அங்க பரியாயம் என்றால் அதை எப்படி சொல்லியிருக்காரு? நாம ஏற்கனவே கார்த்திகேயன் பிரேட்ச காதையில சொல்றோம். எந்த ஒரு பொருள் எந்த இடத்தில் எந்த காலத்தில் எந்த பாவத்தோடு எந்த முறையில் செயல்பட வேண்டுமோ அந்த பொருள் அந்த இடத்தில் அந்த காலத்தில் அந்த பாவத்தோடு அதே முறையில் செயல்படும். இதை யாரும் மாற்ற முடியாது என்ற இந்த கருத்து இதுவும் கிரமபத்த பரியாயத்து. கிரமபத்த பரியாயம் வெறும் பரியாயம் வெறும் காலம் அது மட்டுமல்ல, எந்த பொருள் எந்த இடம் எந்த காலம் எந்த பாவம் எந்த முறை, இது எல்லாமே கிரமபத்த பரியாயத்தில் அடங்கும். இடம் காலம் பொருள் இடம் காலம் பாவம் முறை எல்லாமே இதில் அடங்கும். அதையும் நாம அங்க குறிப்பிடணும் கிரமபத்த பரியாயத்துல. அதுக்கப்புறம் கிரமபத்த பரியாயம் என்று ஒன்று உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு பகவானுடைய வாலறிவு முழுதுணர் அறிவு மிகவும் மறுக்க முடியாத சான்றாக நமக்கு திகழ்கிறது. அந்த முழுதுணர் அறிவிற்கும் அல்லது சர்வஜனுக்கும் கிரமபத்த பரியாயத்திற்கும் உள்ள தொடர்பு. அதோடு தேவசாஸ்திர குருவை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு பகவான் எப்படிப்பட்டவர் என்பதையும் கண்டிப்பாக அறிதல் புரிதல் வேண்டும். அவர் முழுதுணர் அறிவை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த அறிவின்படி அவர் அறிகின்றபடி பொருள்கள் செயல்படும். ஆக அவர் எதிர்காலத்தையும் அறிகின்றார், எதிர்காலம் வரம்பற்ற எதிர்காலத்தையும் அறிகின்றார். எனவே வரம்பற்ற எதிர்காலம் வரை பொருள்கள் எல்லாம் எப்படி பரிணமிக்குமோ என்பதை அவர் இப்பொழுதே அறிந்திருப்பதால் அந்த முறையில்தான் பொருள்கள் அறியும் என்று ஓரிரு வரிகளிலே அதை குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கார். எப்படி ஒரு பொருளிலே பிரதேசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த இடத்துல இந்த பிரதேசம் இந்த இடத்துல இந்த பிரதேசம், அந்த பிரதேசத்தை மாற்ற முடியுமா? ஒவ்வொரு பொருளுடைய பிரதேசங்களும் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கங்குதான் இருக்கும். அதுக்குதான் கர்ச்சை காமிச்சு இழையை காமிச்சு, இந்த நூல் இழை எந்த நூல் இழை எந்த இடத்துல இருக்கோ அந்த நூல் இழை அங்கதான் இருக்க முடியும். அதை எடுத்து வேற இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி அதை அந்த நூலை எடுத்து வேற இடத்துல போட்டோம்னா கிழிஞ்சுதான் போகும். ஆகினால் அந்த பரப்பளவு பிரதேச அளவு எப்படி நாம் மாற்ற முடியாதோ ஒரு பொருளுடைய பரப்பளவை, அதே போலத்தான் பரப்பளவிலே அசைக்காத பிரதேசத்திலே பொருள் பரவி இருக்கிறது, உயிர் பரவி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த உயிர் முக்காலத்திலும் பரவி நிற்கிறது. எப்படி இந்த அசைக்காத பிரதேசத்தை மாற்ற முடியாதோ அதே போலத்தான் அதனுடைய முக்காலமும் அது பரவி நிற்கக்கூடிய அந்த முக்கால மாற்றத்தையும் நம்மால் மாற்றி ஒரு பர்யாயத்தை முன்பாகவோ பின்பாகவோ எல்லாம் பண்ண முடியாது. எப்படி இந்த நூலிடையை பண்ண முடியாது அது போல. ஆக இப்படி இந்த பரப்பளவை வைத்து பிரதேசத்தை வைத்து கிரமபத்த பரியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதையும் நாம் குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில சான்றோர்கள் சொல்றாங்க, இந்த பகவான் உலகத்தை அறிகிறார் என்பது விவகார நியமசார காத்தை சொல்லி சொல்றாங்க. விவகார நயத்தால்தான் அறிகிறார், தன்னை நிச்சய நயத்தில் அறிகிறார். விவகார நயம் என்பது அபூத்தார்த்தம், அது பொய். ஆகினால் அவர் உலகத்தை அறிகிறார் என்று சொல்வது பொய் என்று அப்படி ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மறுப்பு சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தையும்
ஒரு சில, அதாவது அங்க எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசிரித்தோ நிச்சய பராசிரித்தோ விவகார, தன்னை தன்னை சார்ந்த நிற்றவர்களுக்கு பெயர் நிச்சயம், புறம் சார்ந்து செயல்படுவதற்கு பேர் விவகாரம். அந்த அடிப்படையிலே அந்த உலகத்தை அறிகிறார் என்பது விவகாரம்னு சொன்னாரு. ஆனால் அவர் உலகத்தை அறியவே இல்லை என்று அதற்கு பொருள் அல்ல. உரையாசிரியர்கள்லாம் அதற்கு அவர் உலகத்தை அறிகிறார், உலகத்தோடு ஒன்றி அறிவதில்லை. எப்படி தன்னை அறியும் பொழுது தன்னோடு ஒன்றி இருக்கிறாரோ, அதுபோல் உலகத்தை அறியும் பொழுது உலகத்தோடு ஒன்றவில்லை. உலகத்தோடு ஒன்றிவிட்டால் அப்புறம் உலகத்துக்கும் உயிர் வந்துடும். அதனால் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து என்பது எல்லாமும் நீங்க சொல்லலாம். இங்கே தன்னோடு தன்மையமாகி அறிகிறார், அங்கே உலகத்தோடு தன்மையம் ஆவதில்லை. அதுதான். அடுத்து இந்த கிரமபத்த பரியாயத்தை நாம் நம்பும் பொழுது நாம் புறப்பொருளை மாற்றி அமைக்க முடியாது. புறப்பொருளுடைய திரவியத்தையோ குணத்தையோ பரியாயத்தையோ மாற்ற முடியாது. ஆகினால் புறப்பொருளுக்கு நாம் கர்த்தா அல்ல என்ற ஒரு கருத்தும் இதன் மூலம் பெறப்படுகிறது. அதே போலத்தான் நம்முடைய திரவியத்தையும் குணத்தையும் நான் ஏற்கனவே சொல்ல ஞானத்து தரிசனமாவோ தரிசனத்து அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. அதுபோல நம்முடைய பரியாய மாற்றங்களையும் நாம் நம் விருப்பப்படி மாற்றி அமைக்க முடியாது என்ற அந்த கருத்தையும் இங்கே சொல்லலாம். அதே போல திரவியம் எப்படி சத் வடிவாக இருக்கிறதோ, பரியாயமும் ஒரு சமயம் அதுவும் சத் வடிவில் இருக்கிறது. எனவே அதை ஆக்கவோ அழிக்கவோ நமக்கு அந்த ஆற்றல், அந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடையாது. ஆக அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அறியும் ஆற்றல் தான் நமக்கு உண்டு என்பதையும் இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால பரியாயத்தை நான் மாற்றி விடுவேன், என்னுடைய பரியாயம் இது, அவருடைய பரியாயம் என்றெல்லாம் பரியாயத்தின் மீது கவனத்தை செலுத்துபவர்களை மூடர்கள், மித்யா திருஷ்டிகள் என்று சொல்லி, பஜ்ஜய மூடாகி பரசமயா என்று பரியாயத்தின் மீது கவனம் செலுத்துபவர்களை மித்யா திருஷ்டிகள், புறவையப்பட்ட உயிர் என்பதாக சொல்லிய அந்த கருத்தை கூட நீங்க இதுல சேர்த்து எழுதலாம். அறுதலும் அதே போல நாம புறப்பொருள் எதுவும் செய்ய முடியாது, நமக்குள்ளாவது ஏதாவது செய்ய முடியுமா? நமக்குள்ள செய்யணும்னா என்ன செய்யணும்? ஆன்மாவுக்கு என்ன செயல்? ஆன்மாவினுடைய செயல் என்ன? அறிதல் பார்த்தல். சரி, அறிதல் பார்த்தலையாவது நாம செய்ய முடியுமா அப்படின்னாக்கா, அறிதல் பார்த்தலும் எதை அறியணும் எதை அறியக்கூடாது என்பதை நாம் நம் விருப்பப்படி முடிவு செய்ய முடியுமா என்றால் அதையும் முடியாது. ஏனென்றால் அறிதல் கூட சுவாவரண க்ஷயோபசம யோக்கியதா என்று அந்த பரீட்சா முக சூத்திரத்தை சொல்லியிருக்கார். எதை அறிய வேண்டும் என்பதை முடிவு செய்வது கூட அது சார்ந்த ஆவரண க்ஷயோபசமம் தான். அந்த ஆன்மாவினுடைய க்ஷயோபசம ஞானம், அந்த எந்த வினை ஆவரணம் நீங்குகிறதோ, நீங்குவதால் ஏற்படக்கூடிய அந்த க்ஷயோபசம ஞானம் தோன்றுகிறதோ அது தான் நிர்ணயிக்கிறது எந்த பொருளை அறிய வேண்டும் என்று. ஆக ஆவரணம் மறைப்பு, எந்தெந்த மறைப்பு விலகுகிறதோ அந்தந்த மறைப்புக்கு ஏற்ப அது அந்த பொருள் அறியப்படுமே தவிர அங்கும் நம்முடைய விருப்பு வெறுப்பு உணர்வுகள் வேலை செய்யாது. ஆக எது அறியணுமோ அதுவும் ஆவரண க்ஷயோபசம நிமித்தத்தால் தான் ஏற்படும் வினை, அதாவது ஞானாவரண க்ஷயோபசமம். அந்த அடிப்படையில் தான் பொருள்களை அறிய முடியுமே தவிர நாம் நினைக்கலாம் எல்லாத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் எல்லாவற்றையும் அறிய முடிகிறதா? முடிவதில்லையே. எல்லாவற்றையும் அறிய முடியும், நான் நினைச்சா பண்ண முடியும்னா இவ்வளவு எக்ஸசைஸ் தேவையில்லை. கிரமபத்த பரியாயத்தை நீங்களே படிச்சு புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள் உலகத்தில் இருக்கு. எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அறிய முடிவதில்லை. அதற்கு காரணம் அது சார்ந்த க்ஷயோபசமம் இல்லை என்ற. ஆகையினால் அறிதல் கூட நம்முடைய கண்ட்ரோல்ல, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எப்போ எதை அறிய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை தான் அது அறியும் என்பதையும் அங்க சொல்லியிருக்காரு. அதையும் நீங்க எடுத்துக்காட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மாற்ற முடியாது என்பதற்கு இது போன்ற கருத்துக்கள்லாம் சொல்லலாம். ஆக இப்படி கிரமபத்த பரியாயம் என்பது சம்யக் ஏகாந்தம், இது மித்யா ஏகாந்தம் கிடையாது என்ற கருத்தையும் சொல்லியிருக்கார். அதனால இது பிரமாணம் இல்லை, அநேகாந்தம். இது ஒரு நோக்கு, இது ஒரு பார்வை. ஆகையினால் இது ஒரு ஒப்பு நோக்கு, ஒப்பாய்வு. ஆகையினால் இது ஒரு நயநோக்கு என்றும் சொல்லலாம். ஆக நயநோக்கில் சொல்லப்பட்ட கருத்தாகும் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் புருஷார்த்தத்தை பத்தி சொன்னாரு. புருஷார்த்தம்
இதனால புருஷார்த்தம் போயிடும் என்றால் புருஷார்த்தம் போகாது என்பதற்கு விளக்கங்களை எல்லாம் நாம சென்ற 2-3 நாளா பார்த்தோம். ஆகையினால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அங்கே 5 சமவாயங்களும் கண்டிப்பாக இருக்கும். புருஷார்த்தம் தான் உயிர் செய்ய வேண்டிய செயல். காலலப்தி முதலானவை தாமாக அமையும். எனவே நாம் செய்ய வேண்டியது புருஷார்த்தம் மட்டுமே. உயிருக்கு அது மட்டும்தான் செய்ய முடியும். உயிரால் செய்ய முடிய இந்த ஒன்றே ஒன்று, இந்த 5 சமவாயத்திலே உயிருக்கு கட்டுப்பட்ட ஒரே ஒன்று புருஷார்த்தம் மட்டுமே. அதைத்தான் உயிர் செய்ய முடியும். எனவே இந்த கிரமபத்த பரியாயத்தை நம்புதலே மிகப்பெரிய புருஷார்த்தமாகும். நம்பி அவ்வழியில் செயல்படுவதற்கு உயிர் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அது மட்டும்தான் உயிரால் செய்ய முடியும். மற்ற 4 சமவாயங்களை செய்ய முடியாது. எனவே புருஷார்த்தம் தேவை. அதற்காகத்தான் அறவுரை உபதேசம் எல்லாம் என்ற கருத்துக்கள். ஆக இப்படி கிரமபத்த பரியாயம் அதுக்கு ஒரு டெஃபினேஷன். திரவிய கஷேத்திர கால பாவ மற்றும் எந்த முறையில் அது நடைபெற வேண்டுமோ அந்த முறையில் தான் நடக்கும். அதை கடவுளே நினைத்தாலும் மாற்ற முடியாது. இந்திரனாகட்டும் ஜினேந்திரனாகட்டும் யாராலும் மாற்ற முடியாது. வாழறிவனுக்கும் கிரமபத்த பரியாயத்துக்கும் உள்ள தொடர்பு. இது 3வது பாயிண்ட். பிரதேச பரப்பளவு அடிப்படையிலே கால அளவையும் நிர்ணயிப்பது அது 4வது பாயிண்ட். நியமசாரத்துல விவகார நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தை அறிதல் விவகாரம்னு சொல்றாங்க. அப்படின்னா அது பொய் அல்லவா அப்படின்ற அந்த ஒரு கருத்து. அதுக்கப்புறம் புறப்பொருளுக்கு கருத்தா அல்ல, தன் திரவிய குண பரியாயங்களுக்கும் கருத்தா அல்ல என்பது எல்லாமும் அது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், திரவியம் எப்படி சத் வடிவில் இருக்கோ அது போல பரியாயமும் ஒரு சமயம் காலத்துக்கு அதுவும் சத்தானதுதான். அப்புறம் பரியாயத்திலே மூழ்கி இருந்தால் அவரை மூடன் என்று சொல்லியிருக்கிறார். அறிதல் என்பது கூட நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆபரண க்ஷயோபசமத்திற்கு ஏற்ப அறிதல் நிகழ்கிறது. கிரமபத்த பரியாயம் சமயக் ஏகாந்தம், இது 10வது பாயிண்ட். அப்புறம் புருஷார்த்தம் கண்டிப்பாக உண்டு என்பதை 5 சமவாயங்களும் ஒவ்வொரு செயலிலும் இருக்குது. ஒவ்வொரு பரியாய மாற்றத்திலும் 5ம் இருக்கின்றன. ஒவ்வொரு பரியாயத்துக்கும் புருஷார்த்தம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நாம் நினைத்ததை நல்ல, அதாவது மோட்ச பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் நாமும் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். புருஷார்த்தம் செய்வது மட்டும்தான் உயிரினுடைய செயலாகும். வேறு எந்த செயலையும் அதனால் செய்ய முடியாது. அந்த கருத்து. அதன் பிறகு இதனால் ஏற்படக்கூடிய பயன் 12வது பாயிண்ட். என்ன பயன்? நான் யாருக்கும் கருத்தா அல்ல, நான் எந்த பொருளையும் மாற்ற முடியாது, அதே போல் என்னையும் யாரும் மாற்ற முடியாது என்று கருதி அனந்த அமைதியை பெறுதல், சாந்தியை பெறுதல், மனக்கவலையை நீக்குதல், இது உலகியல் பயன். இதன் மீது நம்பிக்கை கொள்வதால் நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் பெற்று நிலையான பேரின்பத்தையும் நாம் அடைய முடியும். அவ்வளவுதான். இதுதான் இந்த ஏறக்குறைய நான் ஒரு 12 பாயிண்ட் இங்க எழுதி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையிலே நீங்கள் சாராம்சத்தை எழுதலாம். உதாரணம் ஏதாவது 1-2 உதாரணம் அல்லது ஒரு அநியோகத்திலிருந்து ஒரு உதாரணம் அப்படியே கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லைன்னாலும் இந்த கருத்துக்கள் உங்களுடைய சாராம்சத்துல இருந்தா சரியா போச்சு. அவ்வளவுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். கிரமபத்த பரியாயத்தினுடைய 2வது பகுதி இப்ப நாளையிலிருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு வகுப்பு இருக்காது. அதன் பிறகு 2ஆம் பகுதி வினாவிடை பகுதியை அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்த அறிவிப்பு வரும் வரை பரமாகும் வகுப்பு நடைபெறாது என்பது உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சுடலாம். திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளருக செங்கோல் நன்கினி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள ரத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே.
அனைவருக்கும் வணக்கம். சம்யக் தர்ஷன்.